9th Maths 6th lesson trigonometry 7th question. Exercise 6.1 la 7th question. If 3 cot A equal to 2, then find the value of 4 sin A minus 3 cos A, 2 sin A plus 3 cos A. இப்போ இதை யூஸ் பண்ணி sin A cos A வேல்யூ கண்டுபிடிச்சி ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 3 cot A ஈக்குவல் டு 2ன்னு இருக்குது. இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், cot A மட்டும் ஃபைண்ட் அவுட். cot A வந்து 2/3 இங்கே டிவைடில் வரும். cot A யோட ஃபார்முலா வந்து நம்மளுக்கு adjacent side by opposite side தான் தெரியும் நம்மளுக்கு ஏற்கனவே. இப்போ adjacent side எப்படி கண்டுபிடிக்குது அப்படின்னா, இங்கே A இருக்கிறதுனால ஏல தான் நம்மளுக்கு தீட்டாவோட வேல்யூ இருக்கும். இப்போது ஏக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது ஆப்போசிட் சைடு, இது பக்கத்தில் இருக்கிறது adjacent சைடு, இதுக்கு ஆப்போசிட் இருக்கிறது தான் ஐபார்ட் சைடு. இப்போ நம்மளுக்கு adjacent சைடு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 2, ஆப்போசிட் வந்து 3. இப்போ நம்ம இந்த 2 யூஸ் பண்ணி ஐபார்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு பிதாகரஸ் தியரம் யூஸ் பண்ண போகிறோம். பை பிதாகரஸ் தியரம். இப்போ பிதாகரஸ் தியரம் என்னன்னா, ஏபி ஸ்கொயர் ப்ளஸ்ஸு பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர். இப்போ ஏபி எவ்வளோ 2, பிசி 3, அதாவது 2 ஸ்கொயர். ஏபி ஸ்கொயர்னா 2 ஸ்கொயர், பிசி ஸ்கொயர்னா 3 ஸ்கொயர், ஏசி ஸ்கொயர் தெரியாது, அதுதான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இப்போது 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர்னா 9, ஏசி ஸ்கொயர் அப்படியே ரைட் பண்ணிப்போம். இது ஆட் பண்ணால் 13 ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர். இப்போ நம்ம ஸ்கொயர் கேன்சல் ஆகுனா ரூட் எடுக்கணும். அப்போது ரூட் 13 ஈக்குவல் டு ஏசி. இப்போ இந்த ரூட் எடுத்தோம்னா இந்த ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். இப்போ நமக்கு இது ஆன்சர் வந்து ரூட் 13. அப்போ ஐபார்ட் வந்து ரூட் 13. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், சைன் ஏ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். சைன் ஏக்கு ஃபார்முலா வந்து ஆப்போசிட் சைடு பை ஐபார்ட். இப்போ ஆப்போசிட் தெரியும், ஆப்போசிட் எவ்வளோ 3, ஐபார்ட் வந்து இப்போ தான் கண்டுபிடிச்சோம் ரூட் 13. இப்போ காசேன்னா adjacent சைடு பை ஐபார்ட். adjacent சைடு எவ்வளோ 2, ஐபார்ட் வந்து இப்போ கண்டுபிடிச்சோம் ரூட் 13. இப்போ இது ரெண்டுத்தையும் இதில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். சப்ஸ்டிட் பண்ணால் 4 sin A minus 3 cos A by 2 sin A plus 3 cos A. இப்போ 4 அப்படியே போட்டுக்கலாம். சைனோட வேல்யூ 3 ரூட் 13 மைனஸ் 3 அப்படியே போட்டுக்கலாம். cos Aயோட வேல்யூ 2 பை ரூட் 13 டிவைடட் இங்கே 2 சைனோட வேல்யூ 3 பை ரூட் 13 ப்ளஸ்ஸு 3 cos Aயோட 2 பை ரூட் 13. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை மட்டும் இன்ட்டு இல்லையா, அதனால் இன்ட்டு போட்டுக்கலாம். இப்போ இதை இப்போ என்ன பண்ண போகிறோம்னா 4 இருக்கு இல்லையாங்க, 4 இருக்கு இல்லையா, 4யும் 3யும் மல்டிபிள் பண்ணுவோம். 3யும் 2ம் மல்டிபிள் பண்ண போகிறோம். 4 3s 12 பை ரூட் 3 ரூட் 13 டிவைடட் மைனஸு 3 2s 6 பை ரூட் 13. நெக்ஸ்ட்டு 2 into 2 3s 6, 3 2s 6 by root 13 minus plus 6 by root 13. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே டினாமினேட்டர் சேமாக இருக்கிறதுனால நியூமரேட்டரை சப்ராக்ட் பண்ணால் 6 by
√13 வரும். அதே மாதிரி இங்கே டினாமினேட்டர் சேமாக இருக்கிறதுனால இதை வந்து ஆட் பண்ணலாம். 12/√13 வரும். இப்போ இங்கே பை இப்போ ரெசிப்ரோக்கல் பண்ணலாம். 6/√13 இன்ட்டு 12/√13ன்னா √13/12ன்னு ரெசிப்ரோக்கல் பண்ணலாம். இப்போ √13 கேன்சல். இது 1 6 6 2 6 அப்போ 1/2ன்றது தான் ஆன்சர்.